சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம குடை மிளகாய் சாதம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. மூன்று வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 3 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிடலாங்க. வேர்க்கடலை நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம 2 கொத்து கறிவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. இப்போ நமக்கு குடை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாதம் ரெடி பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆற விட்டு வச்சுருக்கோங்க. இது போல் உதிரியாக இருக்கணும் சாதம். இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா இது போல் நல்லா கலந்து விடணும். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான குடை மிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.